தெலுங்கானா மாநிலத்தில் சுரங்கப்பாதையில் சிக்கி தவித்த 8 தொழிலாளர்களும் உயிரிழந்து விட்டதாக மாநில அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தெலுங்கானாவில் கர்னூல் மாவட்டத்தின் ஸ்ரீசைலம் அணையில் இருந்து 4 லட்சம் ஏக்கர் பாசன வசதிக்காக ஸ்ரீசைலம் இடதுகரை கால்வாய் திட்டத்தின் கீழ் 44 கிலோமீட்டர் நீளத்துக்கு சுரங்கம் அமைக்கப்படுகிறது. கடந்த 22ஆம் தேதி சுரங்கப்பாதையின் மேற்கூரை சரிந்து விழுந்ததில் 8 தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். இதனையடுத்து தேசிய பேரிடர் மீட்பு படை, ராணுவம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் அடங்கிய குழு அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டது. ஆனால் நீர்க்கசிவு, இடிபாடுகள், மண் போன்றவற்றால் மீட்பு பணியில் சவால் ஏற்பட்டது. 30 அடி உயரம் கொண்ட சுரங்கத்தில் 25 அடி வரை சேரும் சகதியுமாக நிரம்பி கிடந்தது. நீண்ட முயற்சிக்கு பின்னர் சுரங்கம் இடிந்து விழுந்த இடத்தை மீட்பு குழுவினர் நேற்றிரவு சென்றடைந்தனர். ஆனால் 8 தொழிலாளர்களும் சுரங்கப்பாதையில் சிக்கி உயிரிழந்தது தெரியவந்தது. ஒரு வாரமாக நடந்த மீட்பு பணிகள் தோல்வியில் முடிவடைந்திருப்பதால் தொழிலாளர்களின் உறவினர்கள் கவலை அடைந்துள்ளனர்.